குறைந்த முதலீடுல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பு. நம்ம ஆடை வச்சு மேய்க்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து லாபங்கள் வந்து குறையும். இதை நாங்க என்ன சொல்லுவோம்னா ஒரு நடமாடும் ஏடிஎம் சொல்லுவோம். இப்ப ஆடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 வருஷத்துல 3 ஈத்து. பக்ரீத் டைத்துலலாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கெடா கொம்பு நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ரேட்டு கொடுத்து எடுத்து போகிறதுக்கு ஆள் தயாரா இருக்கும். அந்த ஐகேஎஸ்எல் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஆடு வளர்ப்பு சம்பந்தமான தகவலை மொபைல்ல வாய்ஸ் மெயிலா கொடுக்குறது. அக்ரிபிசினஸ் டாக்ஸ் மற்றும் EDIE பெரியகுளம் ஹார்டி பிசினஸ் இன்குபேஷன் ஃபோரம் இணைந்து நடத்தும் வாங்க அக்ரிபிசினஸ் பேசலாம் வித் லக்ஷ்மிபதி. பவர்டு பை RGS காமதேனு ஃபீட்ஸ் அண்ட் சுதந்திரா ஆர்கானிக்ஸ். என் பேர் காமராஜ். இது விடியல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 1986 ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். அதனுடைய நிறுவனர் நான். இது எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து என்னன்னா பெண்கள் விவசாயிகள் இவங்க 2 பேரை மையப்படுத்தி தான் எங்களுடைய செயல்பாடுகள் அமைஞ்சிட்டு இருக்கு. எங்களுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறது, கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு தேவையான தேவைகளை அவங்களே கண்டறிஞ்சு அவங்களே செய்கிற வகைகளை அவங்கள ஊக்குவிச்சு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி சொல்லி பொருளாதாரத்திலையும் மற்றதுலேயும் வந்து தன்னிறைவு அடைய வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மெயினான நோக்கம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். எங்கள் செயல்பாடுகளை மக்களை வந்து நாங்கள் எப்பயுமே மக்களை வந்து பெனிஃபிஷரிஸ்ன்னு சொல்கிறதே இல்லை. ஏன்னா அவங்க யாரும் இல்லை, நம்ம தான் வந்து அவங்களால பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறோம். அதனால் பெனிஃபிஷரிங்கிறது என்ஜிஓ தான். அதனால் அவங்க வந்து எங்களுடைய பார்ட்னர் அப்படின்னு தான் நாங்கள் கூப்பிட்டுருக்குறோம். இன்னொன்று அவங்கள வந்து ஒரு சோசியல் கேபிட்டலாக நாங்கள் ப்ரொமோட் பண்ணி, சோசியல் கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் எந்த விதமான சோசியல் கேபிட்டல்னா மக்களையே ஒரு மூலதனமாக ஆக்குறது. மூலதனமாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் வெற்றி அடையும் அப்படிங்கிறது எங்களுடைய அனுபவபூர்வமான ஒரு விஷயம். அதுதான் எங்களுடைய இது. அதை பேஸ் பண்ணி தான் எங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம். எதுவும் எங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு சொல்கிறது இல்லை. அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத அவங்களோட கலந்துரையாடி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு அந்த திட்டங்களை நம்ம செயல்பாடுகளை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் சார். இதே எங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். ரன்னிங் ஏ ப்ராஃபிட்டபிள் கோட் என்டர்பிரைசஸ், ஒரு லாபகரமான ஆட்டு பண்ணையை எப்படி நடத்தலாம் அப்படின்னு. சார், ஆட்டு பண்ணனாவே ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம ஒரு ஆடுகளை செலக்ட் பண்றது தான் பேசிக்கலியா வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லையா? ஸோ அதை எப்படி சார் பண்ணணும்? வேற எக்ஸாக்ட்லி மற்றவங்க எல்லாருமே எங்க சார் அதில் மிஸ் பண்றாங்க? ஏன்னா நிறைய பார்க்குறோம் இல்லையா? உங்களுக்கும் நிறைய, ஈவன் நம்ம 2 பேரும் கூட நிறைய கேஸ் ஸ்டடி அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எடுத்த எடுப்புல ஒரு 10 ஆடு 20 ஆடுன்னு வாங்கிடுவாங்க. ஆனா அதை கரெக்டான முறையில தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு ரிசர்ச்சோ இல்லை ஒரு இதோ ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ ஹவு டு செலக்ட் கோட் சார்? அதாவது நான் ஆடு வாங்கி வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு சுயதொழில் தான் நம்ம சொல்லலாம். இது விவசாயம் சார்ந்த தொழில் தான் ஆடு, கால்நடை வளர்ப்பு எல்லாமே இருக்கு. அதில் குறைந்த முதலீடுல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பு. பால் மாடு கூட அதிக முதலீடு தேவை, ஆடுகளுக்கு அது தேவையில்லை. ஆடுகளை நம்ம வாங்கணும் அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான ஆடுகளை பார்த்து எங்கே வாங்கலாம் அப்படின்னா, யார் பண்ணை வச்சிருக்கிறாங்களோ பண்ணைக்காரங்கிட்ட, இல்லைன்னா அரசு பண்ணைகளே இருக்கு, அங்கேயே நம்ம வந்து நல்ல ஆடுகளை பார்த்து வாங்கலாம். இந்த சந்தைகளில் வாங்கக்கூடிய ஆடுகள்லாம் வந்து சிறப்பாக இருக்காது. இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க ஆடு வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்ககிட்டயும் நம்ம நல்ல ஆடுகளை வாங்கி வளர்க்கலாம். இந்த ஆடுகள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், செம்மறி ஆடு இருக்கு, வெள்ளாடு இருக்கு. 2 கலந்தும் வைக்கலாம். இல்லை வெள்ளாடு தனியாக வளர்க்குறதுனாலும் வளர்க்கலாம், செம்மறி ஆடு தனியாக வளர்க்குறதுனாலும் வளர்க்கலாம். 2க்குமே வருது. இந்த வளர்ப்பு வந்து நம்ம எடுக்கக்கூடிய முறைகள் வந்து என்னன்னா, இறைச்சிக்காக வளர்க்க போகிறோமா, இனவிருத்திக்காக வளர்க்க போகிறோமா அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம முதல்ல முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த தேர்ந்தெடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இந்த நம்ம ஆடு வளர்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடியே வந்து அதுக்குரிய தீவனங்களை வந்து நம்மக்கிட்ட உற்பத்தி பண்ணிக்கணும். உற்பத்தி பண்ணிட்டு அப்புறம் ஆடு பிடிச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். அந்த ஆடை வந்து உற்பத்திக்கு இப்போ நம்ம உற்பத்திக்கு வளர்க்க போகிறோம், இல்லை இறைச்சிக்கு வளர்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எதில் நம்ம பண்ண போகிறோமோ அதில் நம்ம பண்ணலாம். அதே இதில் வந்து ஆடுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையாக வளர்க்கலாம். ஒன்று முழுசாக மேய்ச்சல் முறையிலையும் வளர்க்கலாம், இன்னொன்று கட்டி போட்டு இந்த கொட்டில் முறையிலையும் வளர்க்கலாம், இல்லை 3வது வந்து மேய்ச்சல் மற்றும் கொட்டில் முறை. இந்த 3 முறைகளையும் ஆடுகள் வளர்க்கலாம்.
லாபகரமா வளர்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா, கட்டி போட்டு மேய்ச்சல் முறைக்கு போறது தான் வந்து லாபகரமான ஒரு ஆடு வளர்ப்பு. இதுல நம்ம ஆள வச்சு மேய்க்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து லாபங்கள் வந்து குறையும். அதனால இது நம்மளுடைய கண்காணிப்போ, இல்ல நம்மளோ யார் ஆடு வளர்க்க விரும்புறாங்களோ, அவங்க நேரடியாக அது வந்து அந்த அந்த தொழில்ல ஈடுபட்டால் மட்டும் தான் அந்த ஆட்டு வளர்ப்பு தொழில் வந்து லாபகரமாக இருக்கும். இது இன்னும் பார்த்தீங்கன்னா, நன்மை பார்த்தீங்கன்னா, இது குறைந்த முதலீடு, அதிக லாபம். இத நாங்க என்ன சொல்லுவோம்னா, ஒரு நடமாடும் ஏடிஎம்ன்னு சொல்லுவோம். நடமாடும் ஏடிஎம். அருமையான ஏடிஎம்ல பேர். எவ்வளவு பணம் வேணுமோ கார்ட போட்டு எடுத்துக்கிற மாரி, இந்த நமக்கு காசு வேணும்னா அந்த ஆடுகள வந்து நம்ம எப்ப வேணாலும் வித்துக்கலாம். அதனால விவசாயிகளுக்கு இது எத்தன ஆடு வளர்க்க போறோங்கிறது அவங்களுடைய கெப்பாசிட்டிய பொறுத்து இருக்கு. இல்ல வீட்ல மொதவா விவசாய வேலைகள் பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, 4 ஆடு, 5 ஆட பிடிச்சிட்டு தோட்டத்துக்கு போகும்போதே கையில பிடிச்சிட்டு போவாங்க. அங்க கட்டி போட்டு வேலைய பார்த்துட்டு திரும்ப வரும்போது பிடிச்சிட்டு வருவாங்க. கொஞ்சம் கையில ஒரு தீவனத்தையும் பிடிச்சிட்டு வந்து நைட்ல கட்டி விடுவாங்க. அந்த மாரி வளர்க்குற ஆளுகளும் உண்டு. நிறைய குடும்பங்கள்ல நான் பார்த்த அளவுல சின்ன பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆட குடுத்துடுறாங்க. நான் பார்த்த அளவுல எங்க பகுதியில பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைக்கு இந்த இது உன் ஆடு, நீ பார்த்துக்க அப்படின்ட்டு. அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து அதுக்கு தீவனம் மத்ததெல்லாம் அத பார்த்துக்குது. அது பொறுப்பா பார்த்துக்குது. நல்லாவும் வளர்க்குது. நிறைய குடும்பங்கள்ல பெண் பிள்ளைகள் இருக்கிறவங்களுக்கு இடத்துல ஒரு 10 ஆடு பிடிச்சு வச்சாங்கன்னா, அந்த கல்யாண சமயத்துல வந்து அவங்களுக்கு பயன்படுற மாரியும் அவங்க அத வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆ ஆடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2 வருஷத்துல 3 ஈத்து இடும். 2 வருஷத்துல 3 ஈத்து இடும். அதாவது 6 டூ 7 மாசம் தான் கணக்கு. அதான் 2 வருஷத்துல 3 ஈத்து. அந்த 2வது வருஷத்துல முடிய போகும்போது, ஈத்துல போட்ட ஆடு சினைக்கு வந்துரும். குட்டி. ஈத்துல போட்ட குட்டி, 3வது ஈத்து வர அந்த ஆடு ஈனுக்கு ஈன போகும்போது குட்டி போட போகும்போது, இது சினைக்கு வந்துரும். அதுக்கு அடுத்த மாசம் 2வது போட்டது வந்துரும். அதனால இதனுடைய மல்டிப்ளிகேஷன் கூட, அதிகமாக கூட. நம்மளுடைய கவனிப்புகள் சரியாக இருந்தால், நோய் வராம தடுக்கிறதுக்குரிய வழிகள கரெக்ட்டா பார்த்தோம்னா, மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது குறையும். இப்ப எங்க இதுல வந்து நாங்க ஆடு வளர்க்குறதுல வந்து நெறைய பேரு ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. நெறைய பல்கலைக்கழகங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. அதுல அவங்க கம்பேர் பண்றது பார்த்தீங்கன்னா, மத்த ஆடுகள் உடைய மத்தவங்க ஆடு வளர்க்குறவங்களுடைய மார்டாலிட்டி ரேட்ட விட, எங்க இதுல வந்து மார்டாலிட்டி ரேட் கம்மி. ஏன்னா முறையாக பராமரிக்கிறோம் அப்படிங்கிறது. இது எங்க இதுல வந்து நாங்க எப்படி ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வரலாறு சொல்லிடுறேன். இந்த ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து நாங்க வந்து 2007ல பண்ணணும் அப்படிங்கிற மாரி நாங்க ஆரம்பிச்சோம். 2007ல ஆரம்பிச்சோம். எங்ககிட்ட இருக்கக்கூடிய சுயதீவு குழுக்கள்ல 1994லேருந்து எங்க கூட இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 வருடமா இன்னும் எங்க கூட இருக்கிறாங்க. அவங்க சேமிப்பு, கடன் அந்த மாரி இருந்த மக்கள் மத்தியில, அவங்களுக்கு வெறும் சேமிப்பு, கடன் இல்லாம ஏதாவது ஒரு தொழில செய்யணும். தொழில செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்த உருவாக்கணுங்கிறதுக்காக பேசினேன். என்ன மாரி தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு. நாங்க இருக்கக்கூடிய பகுதி பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் வறண்ட பகுதி. தேனி மாவட்டத்துல மத்த பகுதியெல்லாம் பசுமையாக இருக்கும். எங்க பகுதி மட்டும் கொஞ்சம் வறண்ட பகுதியா இருக்கும். மலை சார்ந்த பகுதி, மணல் அதிகமா இருக்கிற பகுதி. அதனால மழையை நம்பி இருக்கக்கூடிய விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் அதிகம். அதனால அவங்களுக்கு அடிஷனலா இருக்கக்கூடிய வருமானம் வந்து ஆடு வளர்ப்பு. அதனால ஆடு வளர்க்கலாம், பால் மாடு வளர்க்கலாம்னு ஒரு திட்டம் போட்டோம். அதுல வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக 6 மாசம் அவங்களோட உட்கார்ந்து பேசி ஒரு திட்டத்தை தயாரிச்சோம். ஒரு ஆளுக்கு 9 ஆடு, 1 கெடா, 1 மொபைல் ஃபோன். 9 ஆடு, 1 கெடா, 1 மொபைல் ஃபோன். 10 ஆடையும் இன்சூரன்ஸ் பண்றது, ஷெட்டு, 6 மாசத்துக்கு தீவனம், இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு 2007ல 43,500 மொத்த தொகை. அந்த 43,500 வந்து 3,500 யார் ஆடு வளர்க்குறாங்களோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன். 40,000 வந்து வங்கியில கடன் வாங்கணும். அந்த வங்கி வந்து 5 வருஷத்துல திரும்ப கட்டணும் அப்படிங்கிறது டேர்ம்ஸ். ஆனா எங்க மக்கள் வந்து 2.5 வருஷத்துல கட்டிட்டாங்க. ஏன்னா ஆடுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. பிளஸ் வந்து என்னன்னா குரூப்பா இருக்கிறதுனால குரூப்ல இருந்து எல்லாருமே ஆடு மேய்க்க போறதில்லை. ஒரு குரூப்ல ஒரு 6 பேர் 7 பேர் ஆடு வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 12 பேர் இருக்கிறதுல 6 பேர் 7 பேர் ஆடு வாங்குறாங்கன்னா, திங்கக்கிழமை ஒரு ஆள் எல்லா ஆடையும் பத்திட்டு போவாங்க. செவ்வாய்க்கிழமை ஒரு ஆள், புதன்கிழமை ஒரு ஆள். இந்த ரொட்டேஷன் முறையில போகும்போது மற்ற நாள் அவங்க வேலைக்கு போவாங்க. மற்ற நாள் வேலைக்கு போகும்போது அந்த வேலையில் போகிற வருமானத்தை வச்சு கடன் அடைச்சு 2.5 வருஷத்துல கடனை முடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு அந்த மொபைல் ஃபோனில் அப்போ வந்து இங்கே நம்ம சொல்ல வேண்டியது வந்து ஐகேஎஸ்எல் அப்படிங்கிற நிறுவனத்தோட தொடர்பு வச்சோம்.
இப்கோ கிசான் சஞ்சார் லிமிடெட் அப்படின்றது. இந்த சாதனையை வந்து நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய கூட்டாளிகளோட சேர்ந்து தான் சாதித்தோம். அந்த ஐகேஎஸ்எல் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஆடு வளர்ப்பு சம்பந்தமான தகவலை மொபைலில் வாய்ஸ் மெயிலாக கொடுக்கறது அப்படின்ட்டு. ஒரு நல்ல ஆடுனா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதான். என்னென்ன காலங்களில் ஆடுகளுக்கு நோய்கள் வரும், அது வர்றதுக்கு முன்னாடி என்ன தடுப்பு எடுக்கலாம், வந்துட்டா எப்படி சிகிச்சை கொடுக்கறது, சினையாடு எப்படி பராமரிக்கிறது, குட்டி ஆடு எப்படி பராமரிக்கிறது, அதே மாதிரி செட்டு எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறது, தீவனங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களையும் அவங்ககிட்ட வாய்ஸ் மெயிலாக கொடுத்தோம். அதில் அவங்களுடைய அனுபவங்கள், ஒவ்வொரு விவசாயிகளுடைய அனுபவங்களை ஒரு சின்ன ஒரு வீடியோவாக எடுத்தோம். 2 நிமிஷம் இருக்க மாதிரி இருக்கிற வீடியோவாக எடுத்து அதை நாங்கள் ஒரு யூடியூப்ல அப்லோட் பண்ணோம். இப்ப அந்த வாய்ஸ் மெயில் சர்வீஸ் இப்பவும் இருக்குங்களா சார்? இப்பவும் அவைல் பண்ணிக்கலாமா? இப்பயும் இருக்கு. இப்போ இன்னைக்கு இப்பயும் பார்த்தீங்கன்னா active ஆ ஒரு இருக்கு. நாளைக்கு வந்து 1,10,000 பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு 1,10,000 பேருக்கு கொடுக்குறோம். ஆனா ஆடு வளர்ப்பு மட்டும் இல்லை, நிறைய இப்போ வந்து அந்த கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஆடு வளர்ப்பு ஒரு கம்யூனிட்டி, பால் மாடு வளர்ப்பு ஒரு கம்யூனிட்டி, நெல் விவசாயம் பண்றவங்க ஒரு கம்யூனிட்டி, அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியா அதான் இதுவும் ஒரு கேட்டகரி. ஆடு வளர்ப்பும் அதுல ஒரு கேட்டகரி அப்படி ஆமா வச்சுக்கலாம். சார். அதான் நம்ம பேசும்போது நீங்க டிஸ்கஸ் பண்ணிருந்தீங்க 2 விதமா ஆடு வளர்ப்பு. ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி ப்ரீடிங்க்கு, இன்னொன்னு மீட் இல்லைங்களா? கம்பேரிட்டிவ்லி எது சார் பெஸ்ட்? அதாவது வந்து கம்பேரிட்டிவ்லி நீங்க பாத்தீங்கன்னா மீட்டுக்காக வளர்க்குறதுங்கிறது வந்து உடனே காசு பார்க்கலாம். ஒரு 6 மாசத்துல காசு பார்க்கலாம். ஓகே 6 மாசத்துல காசு பார்க்கலாம். இது வந்து இறைச்சிக்காக, இது இனப்பெருத்திக்காக வளர்க்குறது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு அசட்டா நிற்கும். அசட்டா அப்படியே மல்டிபிள் ஆகிக்கிட்டு இருக்கும். இது எனக்கு அடிக்கடி பணம் தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து நம்ம பண்ணலாம். தீபாவளிக்கு ஆடு கறி போடுறதுக்கு அந்த மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணலாம். தைப்பொங்கலுக்கு, பக்ரீத்துக்கு, ஒவ்வொரு ஆடி, இந்த மாதிரி விசேஷங்களை மையப்படுத்தி அதுக்கு முன்னாடி ஒரு 5 மாசம் 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 3-4 மாசம் வயசுள்ள ஆடுகளை வாங்கி கெடா குட்டியா வளர்க்கணும். இறைச்சிக்குங்கிறது கெடா குட்டி தான். அந்த கெடா குட்டியை வாங்கி வளர்த்தோம் அப்படின்னா அந்த 3 மாசம் 4 மாசத்துல 5 மாசத்துல வளர்த்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோ அளவுக்கு வந்துடும். நம்ம வாங்கும்போது 10-12 கிலோ 15 கிலோ வரும். ஒரு 3 மாசம் 4 மாசம் வளர்த்தோம் அப்படின்னா 20-25 கிலோ வந்துடும். நம்ம அப்படியே வித்துடலாம். இது இது வந்து இதே இதுல இந்த இறைச்சிக்காக வளர்க்குறதுலையும் நல்ல விவரமான ஆளுகளா இருந்தா என்ன பண்ணாங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு பேட்ச், ஒரு 4 பேட்ச் 3 மாசம். அதாவது இந்த மாசம் நான் ஒரு 50 ஆடு பிடிக்கிறேன், கெடா பிடிக்கிறேன். 3 மாசம் கழிச்சு இன்னொரு 50 ஆடு, அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு இன்னொரு 50 ஆடு, அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு 50 ஆடு. அப்ப நம்ம கிட்ட 200 ஆடு இருக்கும். இந்த 4வது மாசம் 5வது மாசம் வரும்போது அந்த 4வது ஆடு பிடிக்கும் போது முதல் ஆடு நம்ம வித்துருவோம். சரி, அதாவது 3 மாசம் 3 மாசத்துல 3 மாசத்துல முடிச்ச ஆடை வந்து அந்த 6-7 மாசம் 8 மாசம் வளர்க்கும் போது அது கெடா நல்லா வளர்ச்சிக்கு வந்துடும், வித்துக்கலாம். அதுக்கடுத்து அதை வித்துட்டு இன்னும் கொஞ்சம் குட்டியில வாங்கி 4வது ஒரு 4 பேட்சா பிரிச்சு 4 கம்பார்ட்மெண்டா பிரிச்சு, ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ல எத்தனை ஆடு உங்களால கெப்பாசிட்டி பண்ண முடியுமோ அந்த கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி 20, 25, 30, 50, 100 அந்த மாதிரி நீங்க வச்சுட்டு முதல் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு கொஞ்சம் ஒரு இது, 2வது கம்பார்ட்மெண்ட், 3வது கம்பார்ட்மெண்ட், 4வது கம்பார்ட்மெண்ட். 4வது கம்பார்ட்மெண்ட் நீங்க பிடிக்க போகும்போது இந்த முதல் கம்பார்ட்மெண்ட் இருக்கிற ஆடை நீங்க வித்துடலாம். அதுல உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். அதில் உங்கள் லாபத்தை எடுத்துட்டு திரும்ப 4வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஆடு பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி வளர்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுடைய லாபங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய அட்டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த பேட்ச் வந்து நம்ம இந்த விசேஷங்களுக்கு மையப்படுத்தி எடுத்துட்டு போனோம்னா, இப்போ பக்ரீத் டைத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கெடா கொம்பு நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ரேட்டு கொடுத்து எடுத்துட்டு போகிறதுக்கு ஆள் தயாராக இருப்பாங்க. அவங்கள பொறுத்தவரை கொம்பு நல்லா இருக்கணும். அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த பக்ரீத்தை மையப்படுத்தியவும் நிறைய அந்த கெடா கொம்புகளை நல்லா இது பண்ணி வளர்க்குறாங்க. நல்ல லாபமும் கிடைக்குது. குறைச்சி வச்சா 25,000 to 50,000 வரை கூட ஆடு விற்குது அந்த பக்ரீத் டைம்ல, கொம்பு நல்லா இருந்தது அப்படின்னா. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்ப அதான் நீங்க சொன்ன மாதிரி நம்ம இப்படி மீட்டுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சீசனையும் கன்சம்ஷன் பேட்டர்னை அனலைஸ் பண்ணிட்டு அது பேஸ் பண்ணி நம்ம வளர்க்க ஆரம்பிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் லாபகரமானதா இருக்கும். ஆமா சார். ஆடு வளர்ப்புல டிஃப்ரெண்ட் மெத்தட் சொன்னீங்கல்ல, ஓப்பனா வளர்க்கறது, அதே போய் மேயிற மாதிரி மேய்ச்சலுக்கு விடுறது,
பட்டியில போடுறது, இது 2மே மிக்ஸ் பண்ணி விடுறது அப்படின்னு. அஃப்கோர்ஸ் எப்படி சொல்றது? எல்லாத்துலயுமே இது காஸ்ட் எஃபெக்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அஃப்கோர்ஸ் அதுக்கு ஒரு மேன் பவர் கூட போகணுமா இருக்கும். பட்டியிலனா அது பட்டிக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஒரு காஸ்ட் இருக்கு. எது சார் எஃபெக்டிவான மெத்தட்? காஸ்ட் வைஸ்ல எது எஃபெக்டிவான மெத்தட்? அண்ட் மோர் ஓவர் எதுல சார் வளர்ப்பு விகிதம் பார்த்தாலும் எப்படி எதுல இன்னும் ஸ்பீடா இருக்கும்? இது ஆடோட 2யும் மிங்கிள் பண்ணி வளர்க்குறோம் பார்த்தீங்களா? கொட்டில் மற்றும் மேய்ச்சல் முறை. ஆமா ஏன்னா சார். ஆட அப்படியே கட்டி வச்சாலும் ஒண்ணும் இல்ல. நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்ல படுத்துக்கிட்டே இருங்க. உங்க வெயிட் ஏறும். ஆனா நோய் ஆமா, எதிர்ப்பு சக்தி ஆமா. குறையும். நடந்து வந்து இருக்கிறது தான். அதனால மேய்ச்சல் முறைக்கு போயிட்டு வந்து கொட்டில்ல அடைக்கிறதுங்கிறது வந்து லாபகரமான முறை. இன்னொன்னு என்னன்னா, ஆடுக்கு நோய் பாதிப்பு அதிகமாக இருக்காது. நோய் ம். பாதிப்பு இருக்காது. நல்லா ஆரோக்கியமா வளர்றதுக்கு வாய்ப்பு. அதான் ஒரு சிறந்த முறை அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. சூப்பர் சார். அதே மாரி இப்ப அ இன்னைக்கு நம்ம ஒரு குட்டிய வாங்குறோம் அப்டின்னா, நார்மலா நீங்க சொன்ன மாரி பேட்ச்ல நான் ஒரு 50 குட்டி வாங்குறேன் அப்டின்னா, ரஃப்பா அதுக்கான ஒரு காலகட்டம் சொன்ன மாரி மார்க்கெட் இருக்கு. எல்லா கேட்டகரிக்கும் மார்க்கெட் இருக்கு. ஒரு இளமான மீட்டுக்கு, ஒரு டெண்டர் மீட்டுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. நீங்க சொன்ன மாரி அந்த கொம்போட இருக்கிறதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. அப்ராக்ஸிமேட்டா ஒரு இத்தனாவது நாள் நான் அத விக்கலாம் அப்டின்னா, எத்தன நாள் சார் நான் வளர்க்கணும்? ஒரு ஆடு. அதாவது நீங்க வாங்கி வளர்க்கணும் அப்படின்னா, ஒரு 3 மாசம், 4 மாசம் இருக்கிற குட்டிய அப்பதான் அந்த பால் மறந்த குட்டிம்போம். பால் மறந்த ஓகே. குட்டி வந்தால் மட்டும்தான், நமக்கு கொஞ்சம் ம்ஹ்ம். அந்த அடர் தீவனம், பசுந்தீவனம் கொஞ்சம் குடுத்தோம்னா, அது சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளரும். நீங்க ஒரு 10வது மாசம், 11வது மாசம் வச்சிரலாம். 3 மாசம் அல்லது 4 மாசத்துல வளர்த்துட்டு வாங்கி, ஒரு 6 மாசம் வளர்த்தீங்கன்னா, நல்லா ஒரு எடைக்கு போகும். நம்மளுக்கு அக்ரி பிசினஸ் தமிழ்லயே கூட கால்லாம் நெறைய வரும். இந்த மாரி ஆடு வளர்ப்புக்கு இந்த மாரி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். சோ இது எங்களால பண்ண முடியல அப்படின்னு. அதுல 90% என்னவா இருக்கும்னா சார், மேபி அவங்க ஐடி எம்ப்ளாயியோ இல்ல வேற ஏதாவது ஃபுல் டைம் எம்ப்ளாயியா இருப்பாங்க. அவங்க அ ஊர்ல சொந்த ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. இனிஷியலா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செலக்ஷன் ஆஃப் கோட்டையும் மறந்துட்டு, ஷெட் மட்டும் லட்சக்கணக்குல செலவு பண்ணி ஒரு 10,00,000 12,00,000ன்னு சூப்பரா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிருவாங்க சார். ஆ ஆனா ஆடு தேர்ந்தெடுக்கிறதுல கோட்டைய விட்டுருவாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பா லாபகரமா இருக்காது. சோ அதுக்கு அதனோட அஸ்பெக்ட்ல உங்களோட கருத்து என்ன சார்? அண்ட் அவங்களுக்கு நீங்கலாம் குடுக்குற ஒரு 2, 3 சஜஷன்னா என்ன சார்? அதாவது நீங்க என்ன வேணாலும் அதான் நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க நல்லா ஷெட்டு இதோட போ 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 போட்டு வைக்கிறது வந்து ஆடுக்கு நல்லா வசதி பண்ணி குடுக்குறீங்க. ஆட பிடிச்சு நீங்க உள்ள விடும்போது அத பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள போடுவீங்க. அவர் கரெக்ட்டா பராமரிக்கிறாரா? தீவனம் போடுறாரா? தண்ணி வைக்கிறாரா? தீவனங்கிறது வந்து 3 தீவனம் இருக்கு. பசுந்தீவனம் இருக்கு, அடர் தீவனம் இருக்கு, உலர் தீவனம் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கலந்து குடுத்தா தான் வந்து ஆடு வந்து நல்லா வளரும். பசுந்தீவனமா குடுத்துட்டு இருந்தாலும் சரியா இருக்காது. அடர் தீவனமா குடுத்தாலும் சரியா இருக்காது. உலர் தீவனமா இருந்தாலும் இருக்காது. 3ம் அந்த தீவனங்கள் வகையில 3 கரெக்ட்டா குடுக்கணும். அதே மாரி குறைஞ்ச அளவு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவ குடல் புழு நீக்கம் பண்ணணும். ஓகே. குடல் புழு நீக்கம் பண்ணீங்க அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய அந்த நோய், புழுக்கள் இதெல்லாம் வந்து வெளியேந்துரும். ஆடு ஆரோக்கியமா இருக்கும். டெய்லி ஷெட்ட வந்து சுத்தம் பண்ணணும். ஈரப்பதம் இல்லாம பார்த்துக்கணும். அந்த ஷெட்ல நீங்க ஷெட்ட வந்து தரையிலயும் போட்டு ஆடு வளர்க்கலாம். இந்த மாரி நீங்க சொன்ன மாரி கொட்டகைய போட்டும் வளர்க்கலாம். தரையில போடுறதா இருந்தா, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவ அந்த மண்ண வந்து கொஞ்சம் எடுத்து அ ஒரு ஒரு 1 இன்ச்சு, 2 இன்ச்சு எடுத்து விட்டீங்கன்னா, சரியா இருக்கும். அந்த மாரி நம்ம பண்ணலாம். அந்த மாரி ஓகே. வளர்த்தோம்னா, ஆடுக்கு வந்து இந்த ஈரப்பதம் அதிகமாக இல்லாம இருந்தது மாரி இருந்தது அப்படின்னா, ஆடு கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும். இல்லைன்னா படுக்காது. படுக்காது ம்ஹ்ஹ்ம். நின்னுட்டே இருக்கும். நின்னுட்டே இருக்கிறது வந்து அது கொஞ்சம் வெயிட் லாஸ் தான். ஓகே, ஓகே. அதாவது இடமும் ஸ்பேசியஸா இருக்கணும் உங்களுக்கு. ஆடு இப்படி படுத்தா, ஒரு ஆடு படுத்துன்னு வச்சுக்கங்களேன், இப்படி பிரண்டு படுத்தாலும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. இப்படி பிரண்டு படுத்தாலும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, ஓகே. ஒரு ஆடு மேல ஒட்டி ஒட்டி படுத்தா அது கொஞ்சம் இதா இருக்கு இல்லைங்களா? அது மாரி ஒரு ஃப்ரீயா படுக்கிற மாரி இருந்தா, ஆடுக்கு வந்து அது அந்த ஒரு சைக்காலஜிக்கல் ஃபீலிங் தான். நம்ம ஆரோக்கியமா ம்ஹ்ஹ்ம். இருக்கிறோம், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கிறோம் அப்படிங்கும்போது ஆடு ஆட்டோமேட்டிக்கா நல்லா வளரும். இப்ப நான் சொன்ன மாரி ஆடு ஷெட்டுக்கு தே ஆர் ரொம்ப ஸ்பெண்ட் பண்றாங்க. அ அதுல காஸ்ட் எஃபெக்டிவா நெறைய நெறைய மெத்தட் இருக்குல்ல சார். இப்ப அந்த மாரி ஷெட்லயே நீங்க சொன்ன மாரி அதுக்கு ப்ராப்பரா ஸ்பேசிங் குடுக்கணும், வென்டிலேஷன் குடுக்கணும். அதெல்லாம் ஃபைன் சார். விச் மெத்தட் ஒரு எஃபெக்டிவான மெத்தட் சார்? அதுல நெறைய ம்
எப்படி சொல்றது, ஒரு ட்ரெடிஷ்னலா நிறைய நம்ம அந்த கம்புலயே நார்மலா ஒரு கொட்டா மாதிரி போட்டும் சில ஷெட் பார்த்துருக்கேன். இப்ப ஒரு யங் ஏஜா பயங்கரமா ஒரு மேபி ரீப்பர்ல வச்சு, நான் சில ஃபார்மர் பிளேஸ்ல எல்லாம் பார்த்தது சார். சூப்பரா வச்சு அதுக்கு மேல அந்த காயர் இல்ல பெட்லாம் மாதிரி கூட பண்ணிலாம் பார்த்துருக்கேன் சார். ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட்னா என்ன ஒரு ஆப்ஷன் சார் அதுல ஷெட்டுக்கு போலாம்? ஷெட்டுக்கு வந்து உங்களுக்கு மரங்கள் கீழே இருக்கணும். அந்த ஒரு 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 ரீப்பருக்கு இன்னொரு ரீப்பருக்கு இடையில கேப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். கேப் அதிகமா இருந்தா கால் மாட்டிக்கிறோம். ஆடுடைய கால் மாட்டிடும். கால் மாட்டாம இருக்கிற மாதிரி கேப் அதிகமா இருக்கணும். அது வந்து அந்த கேப் எதுக்கு அப்படின்னா, ஆடு யூரின் இருந்தாலும் கீழே போயிடும், சாணம் போட்டாலும் கீழே போயிடும். அந்த மாதிரி இருக்கணும். அதை அடிக்கடி கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ரீப்பர் போடுறது. இப்போ அதுல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இது இவ்வளவு வேரியாகும், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவுன்னு காசு போட்டு, இப்போ பில்டிங் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2000 ரூபா அப்படின்னு வீடு கட்டுற மாதிரி, இதுக்கும் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல எல்லா மெட்டீரியல் நான் போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்துட்டாங்க. அது அவங்களுடைய காசு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்கிறத பொறுத்து இருக்கு. வசதியா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வசதியா பண்ணலாம். அதே தீவனம் கொடுக்கறத வந்து தீவனத்தை அப்படியே கட்டுறவங்களும் தீவனத்தை தோட்டத்துல இருந்து பச்சை பசுந்து இது இலைதலைகள் புல் வகைகள் எல்லாம் வந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே தோட்டத்திலிருந்து எடுத்து வந்து ஒரு கைத்தை போட்டு கட்டி தீவனம் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. அதே இதில் அதை சாப் பண்ணி சின்ன சின்ன பீஸா போட்டு கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய எக்கனாமிக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது இதுல நஷ்டம்ங்கிறதே கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதாவது விவசாயத்துல கூட ஒரு காலத்துல விளையாம போகும், நோய் தாக்கும், பாதிப்பு ஏற்படும். ஆனா விலை கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா ஆடுல வந்து விலை வந்து கிடைத்துக்கிட்டே இருக்கு. இப்ப எங்க ஊர்ல எங்க மக்கள் பாத்தீங்கன்னா, சனி ஞாயிறு 2 நாள் வந்து கிராமத்துல அவங்க கடை போடுறாங்க, ஆட்டுக்கறி கடை. அதாவது வில்லேஜ் மீட் ஷாப். ஒரு நாளைக்கு 2 ஆடு, கணவன் மனைவி 2 பேர் தான் போறாங்க. ஆடு வேணுனாலும் ஆடு கொடுக்குறோம், பணம் வேணுனாலும் நம்ம பணம் கொடுக்குறோம். நம்ம விடியல் இருந்து அவங்களுக்கு அவங்க அப்படியே பிடிச்சிட்டு போய் கறி போடுறாங்க. காலையில 6 மணிக்கு முதல்ல அவங்க போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் யார் யாருக்கு கறி வேணுங்கிற லிஸ்ட் எடுத்துக்கிறாங்க. எத்தனை கிலோ நமக்கு போகும் அப்படிங்கிறத லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே கறியை போட்டு வித்துடுறாங்க. 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 8 மணிக்குள்ள முடிஞ்சிடும். 2 ஆடு, 6 to 8. ஒரு ஆட்டுக்கு குறைஞ்சி வச்சாலும் 1500 ரூபா லாபம். குறைச்சி வச்சா 2 பேருக்கு போகும்போது 3000 ரூபா லாபம். இது வந்து ரொம்ப ஈஸியானது. அவங்க முதல்ல ஒரே ஒரு வேலைன்னா யார் யாருக்கு ஆடு வேணும் அப்படின்ட்டு அவங்களே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் வச்சுக்கிறாங்க. ஆடு வேணும்னா, கறி வேணும்னா எத்தனை கிலோ வேணும்னு போட்டு விடு, தலைக்கால் வேணுமா, குடல் வேணுமா, ரத்தம் வேணுமான்னு போட்டு விடு, நான் உனக்கு வந்து நீ வந்து வரலன்னா கூட நான் வீட்டில் கூட உனக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க லோக்கல்லே அந்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு அது லாபகரமாக போகுது. இதே இது நீங்கள் கடையில் போட்டீங்க அப்படின்னா நிறைய தண்ணி இதெல்லாம் போய் நல்ல ஆடா என்னன்னு தெரியாது. இது கண் முன்னால அறுக்கிறாங்க. கண் முன்னால அறுத்து கொடுக்கும்போது மக்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஆடு அப்படின்னு ஒரு திருப்தி வந்து கறி நல்லா இருக்கு அப்படிங்கிற திருப்தி வருது. சார் அதே மாதிரி கம்மிங் டு டிசீஸ் மேனேஜ்மெண்ட் சார், நோய் மேலாண்மை ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு, நீங்க சொன்ன மாதிரி அந்த கரெக்டான டயத்துல அந்த புழு நீக்கம்லாம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வேற என்னலாம் சார், வேற எக்ஸாக்ட்லி எல்லாரும் அதை ஃபாலோ பண்றதுக்கு மிஸ் பண்றாங்க? தடுப்பூசி கரெக்டாக அந்த டயத்துக்கு போடணும். ஒரு டேபிள் காலமே இருக்கு. தடுப்பூசி போடணும். அது வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் டாக்டர் சொன்னீங்கன்னா அவங்களே வந்து போட்டுருவாங்க, பண்ணிடலாம். நாங்கள் எங்கள் பகுதியில் வந்து பெரும்பாலும் அலோபதிக்கு ட்ரீட்மெண்ட் எங்கள் ஆடுகளுக்கு நாங்கள் கொடுக்கறது இல்லை. எத்தனோ மெடிசன் ஏன்னா தோட்டத்துகளில் வரப்புகளில் எல்லா செடிகளும் இருக்கு, எல்லா இதுவும் இருக்கு. அதை பிடிங்கி வந்து ஒரு மசால் உருண்டைன்னு சொல்லிட்டு ஒன்று மஞ்சள் இதெல்லாம் போட்டு ஒன்று பண்ணுவோம், எங்கள் மக்கள் இடித்து பண்ணுவாங்க. அந்த மசாலா உருண்டையை வந்து நீங்கள் கொடுத்தாலே போதும், அது நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும், நோய் வராமல் தடுக்கிறது. அதில் அதிகமாக மஞ்சள் காம்பவுண்ட் தான் அதிகமாக இருக்கும். அது ஒரு நோய் கிருமி நாசினி வேற. அதேமாரி ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு விதமான வைத்தியங்கள் மக்களே பண்ணுறாங்க. அதை நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணி அது ஒரு சின்ன ஒரு வீடியோவாக எடுத்து அவங்களுடைய அனுபவங்களையும் போடுறோம். இதை பண்ணுறவங்களும் வந்து எப்படி நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் அவங்களும் ஷேர் பண்ணுறாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போனீங்கன்னா சிறப்பு, ஆனால் 3 மாதத்துக்கு மேலே இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கு வந்து நீங்க குடல் புழு நீக்கத்துக்கு கடையில மருந்து இருக்கு, டாக்டர்கிட்ட மருந்து இருக்கும்.
அதை விட அதை விட சிறப்பு வந்து பாவக்காய் பழம் இருக்கு இல்லைங்களா? ஆமா பாவக்காயுடைய சார். பழம். அந்த பழுத்த பழம். பழத்துடைய ஒரு சின்ன பீஸை நீங்க கட்டி கொடுத்தாலும் சரி, கட் பண்ணி வாயில சதிக்கலாம். அதே மாரி நம்ம கத்தாழை இருக்குல்ல, சோத்து கத்தாழையும் சின்ன பீஸா நல்லா முள்ளெல்லாம் சீவிட்டு அந்த இதை வந்து கொடுத்தீங்கனாலே அது குடலுக்குள்ள நீக்கலாம். நோய் மேலாண்மைங்கிறது முக்கியமானது. நீங்க ஆடு வளர்க்கறத விட நோய் தாக்காம பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன வழி பண்ணணும் அப்படிங்கிறது. நீ அனுப்பக்கூடிய அந்த அமைக்கக்கூடிய ஷெட்டுலேருந்தே என்னென்ன நல்ல காற்றோட்டமா இருக்கணும். ஷெட்டு வந்து கிழக்கு மேற்க பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கணும். ஷெட்டு போடுறதே மேல் போட்டிருக்கணும். கொஞ்சம் மேட்டுப்பாங்கான இடத்துல போடணும். காற்றோட்டமா இருக்கணும். அந்த ஷெட்டை சுற்றி நீங்கள் என்ன பண்ணலாம்னா நல்ல மரங்களை நட்டிங்கன்னா அந்த காற்று மற்றதெல்லாம் போகும். அந்த மரங்கள் வந்து நீங்கள் தீவனம் கொடுக்குற தீவன மரங்களே இருக்கு, ட்ரீ ஃபோடரே இருக்கு. அது மாதிரி நீங்கள் போட்டாலும் தீவனத்துக்கு அலைய வேண்டியதில்லை. அப்போ அதையும் பராமரிச்ச மாதிரி இருக்கும். ஆடும் ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல ஒரு காற்றோட்ட வசதி இருக்கும். அது மாதிரி குளிர்காலம் மழை காலத்தில் என்ன பண்ணான்னா சைடில் ஒரு சாக்கு துணியை கட்டி கொஞ்சம் அந்த காற்று உள்ள பாதிக்காமல் இருக்கிறவருக்கு மறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது அதிகமாக ஆடுகளை பாதிக்காது. அந்த மாதிரி நம்ம மனிதனை பார்க்குற மாதிரி ஆடு அதையும் ஒரு உயிர் அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்ம அதை சரியாக முறையாக பார்க்கும்போது அது நம்மளையும் கரெக்டாக வளர்த்து விடும். நோய் மேலாண்மை பார்த்தோம். இப்ப கம்மிங் டு தீவனம் சார். நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா ஒரு அந்த கரெக்ட் டைம்ல தீவனம் கொடுக்கறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், குரூஷியலான விஷயம். ஸோ அது தீவன மேலாண்மையை பத்தி. அதான் தீவனம் 3 வகைகள் இருக்கு சார். பசுந்தீவனம், அடர் தீவனம், உலர் தீவனம். பசுந்தீவனம்னா தெரியும். இப்போ இதெல்லாம் அடர் தீவனங்கிறது நம்ம அந்த கம்பு இதெல்லாம் மாவு அரைச்சு அது புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு சரி விதத்தில் அது இதே இருக்கு. அதை நீங்கள் அரைச்சி வச்சு நீங்களே உங்கள் இது வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் விலைக்கு வாங்கலாம், இல்லை நீங்களே அரைச்சி கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். உலர் தீவனம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தோட்டங்கள் காடுகளில் விளையக்கூடிய பயிர்கள், கடலை கொடி, இந்த தட்டாம்பயிர் கொடி, அதெல்லாம் அது கிடைக்கும் போது வாங்கி அடைஞ்சி வச்சுக்கிட்டோம்னா அதை போடும்போது நல்லா அழகா நம்ம முறுக்கு சாப்பிட்ற மாதிரி, முறுக்கு சேவு சாப்பிட்ற மாதிரி அதுக்கு ஒரு நல்ல தீவனம். பசுந்தீவனமாக சாப்பிட்றாம இதையும் எதையும் 3 கலந்து போடும்போது ஆடு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும். இதே இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மரம் இதெல்லாம் வளர்க்க முடியல அப்படின்னா அந்த புல் வகையில் தீவனங்களை இது பண்ணுறதுக்காக ஹைட்ரோபோனிக்ஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். கம்பு இது நம்ம மக்காச்சோளத்தை வாங்கி வீட்டில் ஒரு ட்ரேல போட்டு வளர்த்தோம் அப்படின்னா 7 நாளில் அது நல்லா நம்ம அந்த முளைப்பாரி வளர்க்குற மாதிரி தான். முளைப்பாரி வளர்க்குற மாதிரி வளர்த்து போட்டோம் அப்படின்னா நல்லா அல்வா மாதிரி சாப்பிடும். அது நல்ல ஒரு 7 நாள் வளர்ந்ததே போதும் இல்லையா சார்? என்ன சார் 7 நாள் தான். நீங்க முத நாள் போடுறீங்க, அதுலேருந்து 7ஆவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேல இந்த சைஸ்க்கு வளரும். ஒரு அடி 1.5 அடிக்கு வளர்ந்துடும் 7 நாள்ல. அதை அப்படியே எடுத்து ஆடுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும். அதுலயும் அந்த வெள்ளாடு பால் கொடுக்குற ஆடா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், பால் நல்லா அதிகமாக சுரக்கும். ஆடு பராமரிப்பு பத்தி, தீவனம் எல்லாம் பத்தி, டிசீஸை பத்தியும் பேசிட்டு இருந்தோம். இப்ப நிறைய எங்குமே இந்த மாதிரி ஆடு வளர்ப்புன்னு வந்தாவே கேள்வி, சார் என் ஊர்ல வெள்ளாடு வளர்க்கறது பெஸ்டா இல்ல செம்மறி ஆடு வளர்க்கறது பெஸ்டா? எதுக்கு மார்க்கெட் நல்லா இருக்குது? நம்ம நார்மலா நம்ம கண்ணு முன்னாடி அவ்வளவு சீக்கிரம் நம்ம இங்க எல்லாமே வெள்ளாடு தானே இருக்கு. அப்ப செம்மறி ஆடு எனக்கு இங்க நம்ம ஊர்ல போட்டா எனக்கு லாபகரமா இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி கேள்விதான் சார் வருது. ஸோ அது உங்களோட வியூஸ். ரெண்டுமே லாபகரமானதுதான். வெள்ளாடு வந்து கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். அது வந்து எல்லா விதமான தீவனங்களையும் சாப்பிடும். எல்லா விதமான பசுந்தீவனங்கள் எல்லாத்தையும் சாப்பிடும். அதனால அது ஆரோக்கியமா இருக்கும். மட்டன் வந்து அதுக்கு பேர் செவான்னு சொல்லுவோம். அது மட்டன் இல்லை. வெள்ளாடுல வர்றது செவான், செம்மறி ஆடுல வர்றதா மட்டன். ஓகே. அந்த செவான் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த ஆடு வந்து என்னன்னா உங்களுக்கு நீங்க இனவருத்திக்கு விட இந்த மாதிரி இறைச்சிக்காக செம்மறி ஆடு வளர்க்குறது வந்து லாபகரமா இருக்கும். இனவருத்திக்கு வந்து நீங்க வெள்ளாடு தேர்ந்தெடுத்தீங்கன்னா சிறப்பு. ஏன்னா அது ஒரு ஈத்துக்கு நல்லா சரியா முறையா கவனிச்சு பராமரிச்சீங்கன்னா 2லிருந்து 3 குட்டி போடும் வெள்ளாடு. 2லிருந்து 3 குட்டி போடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு மல்டிபிளிகேஷனுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அது கெடாவை வந்து நீங்க அதில் வச்சிருக்கிற கெடாவை வந்து 2-2.5 வருஷத்துக்கு மேலே வச்சுக்க வேண்டியதில்லை. அந்த கெடாவை 2.5 வருஷத்துக்கு
இனவெத்திக்கு தான் ஆகுங்கிறக்கா நீங்கள் வித்துடலாம். அந்த மாதிரி நம்ம வளர்த்துக்கிட்டு வந்தோம்னா சிறப்பாக இருக்கும். இது செம்மறி ஆடு வந்து கறி வந்து நிறைய பேருக்கு வந்து வெள்ளாடு வேணாம், எனக்கு செம்மறி ஆடு தான் வேணும்னு கேட்குற ஆளுகள் இருக்கிறாங்க. எனக்கு வெள்ளாடு வேணாம், செம்மறி ஆடு தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இவங்க இஸ்லாமியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரியாணி மற்றதுக்கெல்லாம் வந்து செம்மறி ஆடுகள் தான் அதிகமாக விரும்புவாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கு, எங்களுக்கு அந்த மாதிரி தான் வேணும்பாங்க. வெள்ளாடு அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால் யாருக்கு எந்த மாதிரி ஆடுகள், அது நமக்கு ஒரு மார்க்கெட் சர்வே நம்ம எடுக்கணும். அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மார்க்கெட் சர்வே, எந்த ஆடு எங்கே விற்கலாம் என்னங்கிறது பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது பல்காக விற்கிறது ஒரு பக்கம் இருக்குது, ரீட்டெயிலாக விற்கிறது மாதிரி ஒன்று இருக்குது, இல்லை நீங்களே கடை போடுறது மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட ஒரு 300 400 ஆடு வளர்ப்பு இந்த மாதிரி கொட்டைகள், விவசாயிகள், வியாபாரிகள் எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம். ஒரு நண்பர் வந்து அவர் என்ன பண்றாருன்னா ஆடை பிடிச்சு வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு வளர்க்க கொடுத்துட்றாரு. வில்லேஜில் இருக்கிறவங்க வளர்த்த கொடுத்துட்டு சொல்லிடுறாரு, நான் 2 மாசம் கழிச்சு வந்து பிடிச்சிக்கிறேன், அதுக்கு வளர்ப்பு கூலி கொடுத்துட்றாரு. இவர் 2 மாசம் கழிச்சு பிடிச்சிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அவரே வந்து கறி ஒரு இடத்துல போடுறாரு, மிஞ்சின கறி வித்துடுறாரு. மிஞ்சிச்சு அப்படின்னா 3 ஹோட்டல் வச்சிருக்கிறாரு. 3 ஹோட்டலுக்கு அது வந்து என்னன்னா அவருடைய பிளானிங். அது நாங்கள் அவர்கிட்ட வந்து எங்கிட்ட ஆடு வாங்கிக்கங்க அப்படிங்கிறது கேட்கறதுக்காக தான் போனோம். அவர் வந்து இந்த என்கிட்ட கூட ஆடு இருக்கு அப்படிங்கிறத அவர் காட்டினாரு. இது ஒரு நல்ல சிஸ்டம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் அவங்க பண்ணும்போது அதை இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் பண்ணாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. சிறப்பு சார். சார் அதே மாதிரி இந்த ஆட்டுச்சந்தை மாட்டுச்சந்தைன்னு கிராமங்கள்லாம் இன்னுமுமே, நாட் ஓன்லி கிராமம், டவுன்லயும் இன்னுமுமே நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சே சார், என்னோட ஊர் புறத்துல திருவண்ணாமலை இன்னட் அரௌண்ட்லயே நிறைய ரொம்ப பல வருடங்களா 50-60 வருஷமா நடந்துட்டு வந்த ஆட்டுச்சந்தை மாட்டு சந்தைலாம் இடையில ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. வாரம் நடந்தது, மாசத்துக்கு ஒரு முறை நடந்த ஆரம்பிச்சது. ஆனா இப்ப லாஸ்ட் 5-6 இயர்ஸா திரும்ப ஒரு பூம் இருக்குல்ல. அப்கோர்ஸ் எல்லா திரும்ப பழையபடி வாரம் நடந்துட்டு இருக்கு, ரொம்ப ஆக்டிவா. நீங்க பாத்தீங்கன்னா நான் சும்மா ஃப்ரீயா இருக்கிறப்ப ஊர்ல இருந்தா கண்டிப்பா கலந்துக்கிறது உண்டு. போனீங்கன்னா எங்கெங்க இருந்தோம் சார், நம்மலாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒன் பார்ட் ஆஃப் கேரளாவில் ஈவன் ஒன் ஃபைன் ஒரு மெகா ஈவெண்ட்டா அங்கே லான்ச் பண்ணப்ப அந்த மகாராஷ்டிரால இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க சார் பையர். ஸோ அவங்க சூப்பரா அவங்க ஓன் வெஹிக்கிள்ல அவங்க கிட்ட எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது, இல்ல இந்த மாதிரி ஒரு ஊர்லயும் இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தட்ல வளர்க்கிற இதெல்லாம் இருக்கும். ஸோ எங்களுக்கு அதெல்லாம் தேவை. ஏன்னா அந்த மாதிரிலாம் ஒரு பயங்கர ரிசர்ச் ஒரு டீமும் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு வாங்குறதுக்கும். ஸோ அந்த ட்ரெடிஷ்னலா ரன் பண்ற மார்க்கெட் எப்படி இயங்குது சார்? ஆக்சுவலி அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல சிறப்பாக போயிட்டு இருக்கு சார். நிறைய ஊர்கள்லையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்தீங்கன்னா ஒரு 10 இடத்துல 15 இடத்துல மார்க்கெட் போயிட்டு இருக்கு. இப்பயும் பாத்தீங்கன்னா ஃபேமஸா இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சதுல தாராபுரம் பக்கத்துல கன்னிவாடி அப்படின்னு ஒரு ஊர். அங்க வெள்ளிக்கிழமை நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிக்கும் சந்தை, ஆட்டு சந்தை. வெள்ளிக்கிழமை நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிக்கும். சனிக்கிழமை காலையில 5-5:30 முடிஞ்சிடும். சனிக்கிழமை 5-5:30 முடிஞ்சிடும். ஒரு நாள் வரக்கூடிய ஆடுகள், அந்த வெள்ளிக்கிழமை வர்ற ஆடுகளுடைய எண்ணிக்கை மட்டும் பாத்தீங்கன்னா 10,000 ஆடுகளுக்கு மேல இருக்கு. எல்லா ஏஜ்லயும் இருக்கும். அந்த ஆட்டுக்குட்டி எல்லா ஏஜ்லயும் இருக்கும். அது ஒண்ணு. அதே மாதிரி நம்ம எட்டயபுரத்துல, தூத்துக்குடி மாவட்டத்துல எட்டயபுரத்துல வேம்பார், அந்த வேம்பார் ஆடுகளுடைய இது அதுவும் ஃபேமஸ். அது எல்லா ஊர்கள்ல இருந்தும் அங்க வந்து ஆடுகள் வாங்குறதுக்கு எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் வர்றாங்க. இது வந்து அதிகமா இருக்கக்கூடியது எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி திருமங்கலம், விருதுநகர், கள்ளிக்குடி, செம்பட்டி, அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்கள்லையும் வந்து அந்த ஆட்டு சந்தைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அது குறிப்பிட்ட காலங்கள்ல குறிப்பிட்ட நேரங்கள்ல நடக்குது. ஆனா ஆட்டு சந்தை வந்து இப்ப அதுக்கு தனியாவே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம அந்த லோக்கல்ல பஞ்சாயத்துல ஒரு லைசன்ஸ் ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டி வச்சுக்கணும். அதை நம்ம வளர்த்துக்கலாம். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் மாந்தேசி அப்படிங்கிற ஒரு சந்தைக்கு நாங்கள் போயிருந்தோம். மாந்தேசிங்கிற ஒரு சந்தைக்கு. அந்த சந்தை மட்டும் அவங்க என்ன 10 நாளைக்கு நடத்துறாங்க. 10 நாளைக்கு ஆடு மாடு எல்லாமே இருக்கு. அந்த 10 நாளும் அவங்க நடத்துறவங்க அந்த மாட்டுக்குடைய தீவனம் கொடுத்துடுறாங்க. மாட்டுக்கும் ஆட்டுக்கும் தீவனம் கொடுத்துடுறாங்க. அந்த ஆடு மாடு போடக்கூடிய சாணங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு ஆடு கொண்டு வந்து விற்கிறவங்க அவங்க வந்து கட்டி இது பண்ணிக்கலாம்.
வாங்குறவங்க கிட்ட ஒரு ஒரு சின்ன தொகையை மட்டும் வாங்குறாங்க. இப்ப ஆடு வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா, 100க்கு இவ்வளவு அப்படின்னு ஒண்ணு வாங்குறாங்க. அது அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷனலாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு ம், பெரிய ம், ம். ஏரியால ஒரு 10 ஏக்கர்ல மரங்கள் மத்ததெல்லாம் வளர்த்து ஷெட்டெல்லாம் போட்டு குடுத்துடுறாங்க. ஆடு கட்டுறதுக்கு, மாடு கட்டுறதுக்கு அந்த இதெல்லாம் போட்டு குடுத்துடுறாங்க. அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஆடு வளர்க்கணும்னு அவசியம் இல்ல. ம், ம், வளர்க்கறதுக்கு ம். இருக்குன்னா யாரு வேணாலும் போய் வாங்கிட்டு வரலாம் இல்லைங்களா? அந்த மாரி. ஆமா. அந்த மாரி நெறைய இடங்கள்ல அந்த மாரி இருக்கு சார். ஓகே, ஓகே. சார் அதான் 2 1 நம்ம சொன்ன மாரி ப்ரீடிங்க்கு, இன்னொன்னு மீட்டுக்கு பார்த்தோம். வாட் அபௌட் இந்த கோட் மில்க்குக்கு இந்த பார்மா இண்டஸ்ட்ரிலயும், காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிலயும் ஒரு மிகப்பெரிய தேவை இருக்குல்ல சார்? அத நம்ம இருக்கு. ஏதாவது பண்றோமா? இல்ல எவ்ளோ பேர் அத மேபி நம்ம தமிழ்நாட்டுல எவ்ளோ பேர் அந்த சரியான முறையில பால இல்ல ஒரு பிசினஸா அத பண்ணிட்டு இருக்காங்க சார்? இப்ப எங்க ஏரியாவுல பார்த்தீங்கன்னா, வெள்ளாட்டு பால். வெள்ளாட்டு பால் வந்து 25 மில்லி ரூ. 50. அது வந்து ஓகே. சின்ன குழந்தைகளுக்கு, இந்த மஞ்சக்காமாலை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு மெடிசின் அது. ம், மெடிசினா ம், அத ம். அவங்க பயன்படுத்துறாங்க. அதுக்கு வந்து ஓகே. முன்னாடியே அவங்க கிட்ட அட்வான்ஸ் குடுத்து வைக்கணும். நல்ல ம். டிமாண்ட் இருக்கு கிராமங்கள்ல. முன்னையெல்லாம் வந்து சும்மா சாதாரணமா பீச்சிட்டு போனாங்க. பீச்சிட்டு போய் வேணுங்கிறத எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அத ஒரு பிசினஸ் ஆயிடுச்சு. பால் ஒரு நல்ல ஒரு பிசினஸ். எங்ககிட்டயே வந்து நெறைய பேர் வந்து இந்த வெள்ளாட்டு பால் எங்களுக்கு குடுங்க. இந்த காஸ்மெட்டிக் செய்றதுக்கு வேணும்னு சொல்லி பாண்டிச்சேரியிலிருந்து அவங்க நெறைய இது பண்ணாங்க. இப்ப நீங்க இந்த நாசிக் கேள்விப்பட்டிருக்கீங்க. புனே பக்கத்துல ஆமா, மகாராஷ்டிராவுல ஆமாங்க. அங்க ஆ. இருக்கக்கூடிய பூரா ஆடுகள் பூரா பார்த்தீங்கன்னா, பீட்டில் வகை ஆடுகள். பீட்டில் இன ஓகே. வகையான ஆடுகள். ஒரு ஆடு வந்து ஒரு வேளைக்கு 1 1/2 லிட்டர் பால் எடுக்கும். ஓ! ஆடு. ஒரு ஒரு வேளைக்கு 1 1/2 லிட்டர் பால் எடுக்குது. அந்த பால அத அப்படியே அ கீ ஆக்கிடுறாங்க. இது சீஸ் ஆக்கிடுறாங்க. பண்ணி இந்த இந்த கட்டி மாரி ஆக்கி, அத சேல் பண்றாங்க. நெறைய எக்ஸ்போர்ட்டும் போகுது. ஆனா அந்த ஆடு மீட்டுக்கு சரியா இருக்காது. ஓகே, ஓகே. அது ஆ. மீட்டு டேஸ்ட் இருக்காது. நம்ம ஏரியாவுல இருக்கிறவங்க வந்து என்னன்னா, ஆடு கறி நல்லா டேஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒழிய, ஆடு கறிக்கு தான் இது பண்ணுவாங்க. அதே மாரி மகாராஷ்டிராவுல நம்ம ஒரு சரத் பவார் இருக்காரு இல்லைங்களா? ஆமா. அவங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் நாரி அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஒண்ணு வச்சிருக்காரு. சத்தாரா அப்படிங்கிற இடத்துல நாரிங்கிற ரிசர்ச் முழுக்க முழுக்க ஆடு சம்பந்தமானவே ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அது. ம், 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 ம். அவங்க கூட வந்து அவங்கள நாங்க போய் எக்ஸ்போசர் பார்க்கும்போது பார்த்தா அவங்களும் நெறைய சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க வகை ஆடுகள எங்கேருந்து வளர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தோம். ஆனா கிளைமேட் வந்து அந்த ஆடுகளுக்கு ஒத்து வராது. ஒத்து வராது. இப்ப நம்ம சைடு வர்றது வந்து எல்லாமே இந்த ட்ரெடிஷனல் வெரைட்டி ஆஃப் இதா நம்ம வளர்த்துட்டு இருக்கிறோம். ஹைபிரிட் இது வந்து சஸ்டெயின் ஆகாது. அது நோய் ம், எதிர்ப்பு ம். சக்தி குறையும். அண்ட் ஃபைனலா நீங்க சொன்ன மாரி இந்த மார்க்கெட் பண்ணும்போது இந்த ஆட லெட்ஸ் சே கறிக்கு ஆகட்டும், சீசனல் பேஸ்டா அந்த ஃபெஸ்டிவல் ஃபோக்கஸ்டா வளர்த்தோம்னா லாபகரமா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க சார். அந்த பையர நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது சார்? ஏன்னா, அந்த ஆத்தென்டிசிட்டி தான். இப்ப லெட்ஸ் சே 300 ஆடு எனக்கு தேவையா இருக்கு அப்டின்னாலும், ஆல்ரெடி வளர்த்துட்டு இருக்கிறவங்க மத்தியில கூட, அந்த சீசனலுக்கு என்னால ஒருத்தர ஐடென்டிஃபை பண்ணி குடுத்துற முடியுமாங்கிற ஒரு ஃபியர் இருந்துட்டு இருக்குல்ல சார். அந்த பையர எப்படி தேர்ந்தெடுக்கிறது? கரெக்ட்டான ஆளுங்கள எப்படி தேர்ந்தெடுக்கிறது? அதுக்கு தான் சார் மெஷின் எங்கேயுமே கண்டுபிடிக்கல. இந்த மெஷின வச்சு இவரு நல்லவரா, கெட்டவரான்னு கண்டுபிடிக்கிற மாரி மெஷின் இல்ல. அதாவது இப்ப நாங்களே நெறைய இடத்துல ஏமாந்துருக்கிறோம். ம். வந்து கரெக்ட்டா வந்து காசு குடுத்து வாங்கிட்டு போவாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ம். கூடும்போது என்ன பண்ணுவாரு, அதுக்கடுத்து அப்படியே நின்னுருவாரு. அதுக்கடுத்து அவர தொடர்பு கொள்ள முடியாமயே போயிருது. ட்ரூ அந்த சார். மாரி ஒரு அதுக்கு நம்ம தான் ஒரு ஒரு எப்படி பண்ணிக்கணுங்கிறத இதுல சரியான ஆலோசனை சொல்றதுக்கோ, மத்ததுக்கோ இல்ல. அ இப்ப வந்து நீங்க உங்களுக்கு ஈனாம் இருக்கு. ஒவ்வொரு இதுலயும் வந்து ஈனாம் விவசாய பொருள்கள விக்கிறதுக்கு, தரமும் என்ன மாரி இருந்தா விக்கிறதுக்கு ஒரு ஈனாம் சந்தை இருக்குங்கிற மாரி, ஆடுகளுக்கு இந்த மாரி ஒரு ஈனாம் இருந்தது அப்படின்னா, ஓகே. அங்க வந்து என்னன்னா, அங்க ஈனாம்ல அது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஈனாம் சந்தை. இப்ப ஆமா, ஆமாங்க வியாபாரி சார். வாங்குறாருன்னா, அவர் அந்த பணத்த கட்டிட்டு தான் பணம் நமக்கு வந்துருவாரு. அதுக்கு அந்த ஈனாம் ஆபீசர் பொறுப்பு. பணத்துக்கு நம்ம பொறுப்பு. ஆமா, ஆமா. அ ம். அந்த மாரி ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா, சரியா இருக்கும். நிறைய பேர் வர்றாங்க. ஆனா, அந்த அந்த கண்டுபிடிக்கிறதுல தான் வந்து எங்களுக்கு வந்து சில நேரத்துல அந்த பிரச்சனைகள் வந்து வந்துருது. கரெக்ட்டு சார். நல்லா பேசுவாங்க, செய்வாங்க ஆரம்பத்துல. அதுக்கடுத்து பிசினஸ் மேன் தானே!
கரெக்ட் சார். கரெக்ட். அதனாலதான் நாங்க அவங்கள அதிகமா நம்பாம கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அவன் சம்பாதிச்சு போறாங்கிறதுக்காக அந்த வில்லேஜ் மீட் ஷாப் அது ஒண்ணு. நாங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சோம் ஒரு மொபைல் யூனிட் ஒண்ணு போடலாம் அப்படின்ட்டு. மீட் மொபைல் யூனிட் வேன்லயும் ஓகே. சிட்டிஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்றது. போயிட்டு வந்து அதை மீட்டை வந்து வெளியே ஆர்டர் பண்ணலாம். வெளியே ஆர்டர் பண்ணீங்கன்னா நீங்க 6 மாசத்துக்கு வச்சு விற்கலாம். ஓகே. ஓகே. இப்ப மதுரையில மெபிஃப்ல வந்து ரிட்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சிருக்கிறாங்க. அதுல வந்து நீங்க அந்த மட்டன் வந்து சுக்காவா பண்ணிக்கலாம், குழம்பா வச்சுக்கலாம், பிரியாணியா போடுறதுனாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு லைசன்ஸோட, அதாவது இதனுடைய வேலிடிட்டி இது லைஃபோட 6 மாசத்துக்கு இது கெடாது அப்படிங்கிற சர்டிபிகேட்டோட அவங்க கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அதை நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம், விற்கலாம், எல்லாமே செய்யலாம். நம்ம வந்து அந்த மாதிரி, அதாவது விற்கிறதுங்கிறது ஒரு பக்கம், வெளி ஆர்டர் பண்ணி விற்கலாமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சோன்னா நல்லா இருக்கும். இப்போ நீங்க வந்து வெளியே அந்த மால் எல்லாம் பாத்தீங்கன்னா கறி வச்சிருக்கிறாங்க. ஆமா சார். மால் எல்லாம் கறி வச்சிருக்கிறாங்க. அது ஃப்ரோசன் மீட்ஸ் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே, ஈவன் நம்ம தமிழ்நாட்டிலேயே சென்னை, கோயம்புத்தூர்லாம் கூட ஃப்ரோசன் மீட்டோட கன்சம்ஷனே அதிகமாயிடுச்சு. அதாவது நீங்க மட்டன், அதாவது மீட் சாப்பிடாத ஆளுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி. அதாவது மீட் சாப்பிடாத ஆளுடைய எண்ணிக்கை கம்மி. எல்லாருக்குமே மீட் தேவைப்படுது. அப்படிங்கும்போது அதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அந்த மாதிரி ஃப்ரோசன் மீட் மாதிரி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நிறைய புதுசா நிறைய கம்பெனிகள்லாம் உருவாகிட்டே வருது. அவங்களே டோர் டெலிவரி பண்ற மாதிரி. இப்பதான் சுமாட்டோ அந்த மாதிரி வந்தது இல்லைங்களா? அதுல வந்து ஆர்டர் கொடுத்தா வீட்டிலேயே சப்ளை பண்ற மாதிரி நிறைய வாய்ப்புகள் நிறைய வந்துருச்சுல. அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷன் இருந்து நல்ல பக்காவா ஒரு பிசினஸ் மாதிரி எடுத்துட்டு போனோம்னா நல்ல லாபகரமான ஒரு தொழில் சார். இது நஷ்டங்கிறதே கிடையாதுங்க. இதுல எல்லா பொருளும் எல்லாத்துக்கும் பயன்படும். ஆட்டுல எல்லாமே பயன்படும். இப்ப நீங்க செம்மறியாடு எடுத்துட்டீங்கன்னா செம்மறியாடு ரோமம் இப்ப கம்பளியா செஞ்சுக்கலாம். கம்பளியா நெஞ்சு நல்ல காஸ்ட்டுக்கு போகுது. இந்த பெல்லாரி ஏரியால, கர்நாடகாவில் பெல்லாரியிலலாம் வந்து வீடுகள்ல கம்பளியே நெய்யறாங்க. முன்ன நம்ம ஏரியாவிலேயே கம்பளி நெஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப நிறைய இப்ப வந்து எல்லாம் ஐடி கம்பெனி அந்த மாதிரி போனதுனால இப்ப இந்த ஏரியாவில் வந்து ஆடு வளர்க்கறோடைய ஆட்கள், ஏன்னா யாரும் ஆடு பின்னாடியே அலைஞ்சு போய் மேய்க்க போறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் லெத்தாஜிக்கா விடுறாங்க. ஆனா சில பேர் அதை விடாம நல்லா லாபகரமா பண்ணிட்டு போறாங்க. எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆளுகள் ஒரு ஆள் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 200-300 ஆடு வச்சிருக்கிற ஆளுகள் இருக்கிறாங்க. புருஷ பஞ்சாயத்து 2 பேர் தான். புருஷன், மனைவி, கணவன், மனைவி, பிள்ளைங்க, இவங்க தான் மேய்க்க போறாங்க. மேய்ச்சல கொண்டு போறாங்க. வேற ஆளுகளை அவங்க நம்புறது இல்லை. வேற ஆளுகளை நம்புறது இல்லை. அவங்களே எடுத்துட்டு போற ஆளுகள் இருக்கு. அதனால இது ஒரு நல்ல லாபகரமான தொழில் சார். அப்படி ஏதாவது ரீஜன் ஸ்பெசிபிக்கா ஆடு நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்குமா சார்? ரீஜன் ஸ்பெசிபிக்கா கொஞ்சம் சார் ஆடுகள் இருக்கு. ஓகே. ஸ்பெசிபிக்கா இருக்கு. இப்ப வந்து சாரி, ராமநாதபுரம் வெள்ளை, சேலம் கருப்பு, ஓகே, மேச்சேரி ஆடு, வெள்ளாடுல கருப்பு ஆடுக்கு வந்து நல்ல வெரைட்டி சார். சாதாரண ஆடு வந்து 15,000 போகுதுன்னு வச்சுக்கீங்களேன். கருப்பு ஆடு 20,000 ரூபாய்க்கு விற்கலாம். கோயில்களுக்கு நேர்ந்து வெட்டுறவங்க எல்லாம் வந்து கருப்பாடு தான் வெட்டணும்னு சொல்லிட்டு வெட்டும்போது அது ரேட்டு கூட கொடுத்து வாங்குற அளவுக்கு. இப்ப நம்ம ஏரியா அதே மாதிரி கன்னியாடு, கொடியாடு, இந்த மாதிரி ஆடுகளை, மேச்சேரி, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விருதுநகர், தூத்துக்குடி, தேனி, திண்டுக்கல், மதுரை, இந்த மாவட்டங்கள் எல்லாம் இந்த வகை ஆடுகளை கொஞ்சம் அதிகமா இருக்கும். உங்களுக்கு அக்ரி அண்ட் அலைட் செக்டார்ஸ்ல நடக்கிற வெபினார்ஸ், ட்ரைனிங்ஸ், கான்ஃபரன்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? நம்ம அக்ரி பிசினஸ் டாக்ஸோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.